இந்த அருமையான நாளில உங்கள் அனைவரோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் அனைவரோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் எனக்கு செய்த பெரிதான கிருபைக்காக அவர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கேன். தேவன் தாமே இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. வேதத்திலிருந்து இந்த நாளில் தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதியை வாசிக்கிறேன். உன்னத பாட்டின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் முதல் பகுதி. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் முதல் பகுதி. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இங்கு ஆண்டவரை அண்டிக் கொண்டிருக்கிற, இயேசுவை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய மனவாட்டியாக உருவகப்படுத்தி ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு? இங்கு இந்த மனவாட்டி ஆண்டவருக்கு பிரியமான ஜனம் தேவனுடைய பிள்ளைக எங்கிருந்து வர்றாங்களா? வனாந்தரத்திலிருந்து வர்றாங்களா? வனாந்தரத்துல வரும் பொழுது எப்படி வர்றாங்களா? தன் நேசர் மீது சார்ந்து கொண்டு வர்றாங்களா? வனாந்தரங்கிறது ஒரு நெருக்கமான ஒரு இடம், ஒரு கடினமான பாதை. அது வழியா தான் வர்றாங்க. ஆனா அவங்க தனியா வரல, நேசர் மீது சார்ந்து கொண்டு வர்றாங்க. இந்த உலகமே ஒரு வனாந்தரமா தான் இருக்கு. எஸ்பெஷலி இந்த நாட்களை பார்க்கும் பொழுது நெருக்கமான சூழ்நிலைகள், கடினமான பாதைகள், அநேக பிரச்சனைகள், இனி எப்படி நடக்க போகுதுன்னு ஒன்றும் அறியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. உலகம் முழுவதும் வனாந்தரத்தின் வழியா தான் கடந்து போகுது. ஆனா உலகத்தில் இருக்க மற்றவர்களுக்கும் ஆண்டுடைய பிள்ளைகளாக நமக்கு இருக்க ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, நம்ம இந்த வனாந்தரத்தை தனியா தாண்டல, தனியா கடந்து வரல. நம் மீது மிகுந்த அன்புள்ள, உண்மையாய் நம்மை நேசிக்கிற, நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த அந்த அளவுக்கு அன்புள்ள ஆண்டவர், அன்புள்ள நம்முடைய ஆத்மனாளன் இந்த வனாந்தரத்தில் நம்ம கூட வர்றாரு. இந்த வனாந்தரத்தை நம்மளால தாண்ட முடியும். மற்றவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நமக்கு இருக்க நம்பிக்கை என்னன்னா, நம்முடைய நேசர் மீது சார்ந்து கொண்டு அவருடைய பலத்தினால இந்த வனாந்தரத்தை தாண்டுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ரொம்ப நேசிக்கிறார். தம்முடைய சபையாகிய, நம்முடைய ஜனமாகிய, தன்னுடைய மனவாட்டியாகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை அதிகமா நேசிக்கிறாரு. அவங்களை பத்தி நிறைய காரியங்கள் சொல்ற, ரொம்ப பிரியப்படுறாரு. இதே உன்னத பாட்டின் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லும் பொழுது அங்க எப்படி ஆண்டவர் சொன்னார்னா, மன மகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம தொழுது கொள்ளும் பொழுது, பரிசுத்த அலங்காரம் நம்ம இடத்தில் காணப்படும் பொழுது, நம்மையும் குறித்து கூட ஆண்டவர் இப்படிதான் பிரியமே அப்படின்னு சொல்லிதான் நம்ம அழைக்கிறாரு. இந்த ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல, ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்துல வசிக்கும் பொழுது அங்க கூட அப்படி சொல்றாரு, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வசிக்கும் பொழுது, உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறாரு. இன்னும் வேதத்தை வாசிக்க நிறைய இடங்களை பார்க்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயே ஆண்டவர் எப்படி நம்மளை வர்ணிக்கிறார்னா, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவனும் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம அவ்வளவு, அதாவது மற்ற உலகத்துல இருக்கவங்க இப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோமா? ஆண்டவருக்கு லீலி புஷ்பமா, அவருக்கு பிரியமானவர்களா இருக்கோமா? ஆனா இவ்வளவு பிரியமா இருக்கிற இந்த லீலி புஷ்பமா அழைக்கிற, எனக்கு பிரியமானவர்களே என்று சொல்லி அழைக்கிற தம்முடைய மனவாட்டியாக நம்ம எங்கிருந்து வர்றோம்ட்டு இந்த வசனம் சொல்லுதுன்னா, வனாந்தரத்துல இருந்து வரோம், ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்து வரோம். இந்த பாதையில தான் வரணுமா நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இந்த பாதையின் வழியா தம்முடைய ஜனத்தை வருவதற்கு அனுமதிக்கிறாரு. இதற்கு ஒப்ப இன்னொரு இடத்துல கூட நம்ம வேதத்துல வாசிக்கலாம். வேதத்தின் கடைசி புத்தகமாக வெளிப்படுத்துற புத்தகத்துக்கு நம்ம கணக்கு திருப்பலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷ புத்தகம் என்னன்னா, வெளிப்படுத்தும் விசேஷம் அந்த புத்தகம் என்ன, அதோட தன்மை என்னன்னா,
வேதத்துல காணப்பட்ட மற்ற 65 புத்தகங்கள்ல இருக்கிற எல்லா உருவங்களும் நிறைவேறுதலை காண்பிக்கிற புத்தகம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அங்க எல்லா உருவங்களும் நிறைவேறுகிறத அங்க நம்ம பார்க்கலாம். அங்க ஒரு பகுதி இப்படி இருக்கு, எப்படி இருக்குல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய கவனத்துல வைத்துக்கலாம். அங்க என்ன பார்க்கிறோம்னா, அங்க யோவான் பார்க்கிறாரு தரிசனத்துல, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் அங்க நிக்கிறத அவர் பார்க்கிறாரு. ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. அவங்களுக்கு என்னென்னலாம் மகிமை சொல்லப்பட்டிருக்குது. அவங்க ஃபுல்லா வெள்ளையங்கி தரித்தவர்கள அங்க இருக்காங்க. அவர்கள் வெற்றிக்கு அடையாளமாக குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அங்க ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு நேரா முன்னால நிக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னால அவரோடு கூட இருக்காங்க. அங்க என்ன செய்றாங்க, அவங்க மகா சத்தமிட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த உலகத்துல ஆராதனைகளுக்கு நிறைய இடத்துல கட்டுப்பாடு இருக்கலாம். ஆனா அங்க அவர்களுக்கு சுதந்திரமா ஆண்டவரை இரவு பகல ஆராதிக்கிற ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம் இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. அங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தா 11ஆம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவங்க சொல்றதுக்கு பரலோகத்துல இருக்க தூதர்கள் ஆமேன்னு சொல்றாங்க. பரலோகத்துல இருக்க கட்டளை நம்ம நிறைவேற்றுறதுக்கு இந்த உலகத்தை வைக்கப்பட்டிருக்கோம். ஆனா இவங்களுக்கு எவ்வளவு மகிமை இருந்துச்சுன்னா, இவங்க சொல்றதுக்கு தேவதூதர்கள் ஆமேன் என்று சொல்றாங்க. 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இரவும் பகலும் அவருடைய ஆலயத்துல அவரை ஆராதிக்கிறாங்க. இந்த நாட்கள்ல இந்த உலகத்துல நிறைய நெருக்கங்கள் இருக்கலாம், ஆலயத்துக்கு வர்றது கூட நிறைய கட்டுப்பாடு இருக்கலாம். ஆனா அங்க அந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாம அவ்வளவு மகிமை அவங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா 16ஆம் வசனத்துல அவங்களுக்கு இனிமேல் பசியே கிடையாது, அவங்களுக்கு இனிமேல் தாகமே கிடையாது, எந்த கவலையும் கிடையாது, வெயில் கிடையாது, வெயில் அவங்களை தாக்காது, கிருஷ்ணன் அவங்களை பாதிக்காது. இப்படி பெரிய காரியங்களும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. 17ஆம் வசனத்துல இருக்கும் பொழுது சிங்காசனத்தில் வீட்டிற்கு ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை மேய்த்து, ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை மேய்க்கிறாரு. இன்றைக்கு நமக்கு நம்மளை நடத்தும்படிக்கு நிறைய ஊழியர்கள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, நிறைய தீர்க்கதரிசி, நிறைய தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கொடுத்திருக்காரு. ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்க ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவரே அவர்களை மேய்த்து என்ன நினைக்கிறா ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு அவர்களை நடத்தி போறாரு. எவ்வளவு சந்தோஷமான காரியம் பாருங்க. அடுத்தது தேவன் தாமே அவர்களுக்கு கண்ணீர் எல்லாவற்றையும் சொல்லிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான இடத்துல இருக்க ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் அங்க இருக்காங்க. இவங்களை பார்க்கும் பொழுது அங்கு ஒரு மூப்பர்களில் ஒருத்தன் 13ஆம் வசனம் பார்க்கும் பொழுது யோவான்கிட்ட கேட்கிறாரு, இவர்கள் யார்? இந்த வெள்ளி அங்கே தெரிஞ்சு இருக்கிற இவ்வளவு மகிமையான இந்த ஜுவாலிக்கிற இடத்துல, இவ்வளவு பிரகாசமான இடத்துல, இவ்வளவு சந்தோஷமான இடத்துல இருக்கிற இவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு யோவான் நல்ல பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லல, ஏதோ ஒண்ணு அங்க இருக்கும்னு கற்பனை பண்ணியும் சொல்லல, ஒரே தனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றாரு, தெரியாதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, எனக்கு தெரியாது, இது உமக்கே தெரியும் சொல்றாரு. அப்பொழுது தேவதூதர் அங்க இருக்க மூப்பர்கள் சொல்ற பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தோய்த்து விழுத்தவர்கள் சொல்லி சொல்றாரு. எப்படி வராங்க? இவ்வளவு மகிமைக்கு பாத்திரவான்கள், இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் தான் அவங்க. ஆனா அவங்க இங்க இருந்து வராங்க, மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தாங்க. இந்த உலகத்துல நமக்கு ஆண்டவர் பல காரியங்கள் நடக்குது, பல நல்ல காரியங்கள், பல எல்லா காரியங்களும் நடக்குது. ஆனா அந்த உலகம் பாத்தீங்கன்னா அதிகமான நெருக்கங்கள் நிறைந்த இந்த உலகம் தான். ஏதோ ஒரு விதத்துல பாடுகளும் துன்பங்களும் அடிக்கடி தொடர்கிற ஒரு உலகம் தான். ஆனா நம்ம இந்த உலகத்தின்படியே நம்ம கடந்து போனாலும் நமக்கு மகிமை வச்சிருக்காரு ஆண்டவர். இவ்வளவு மகிமையா இருக்கவங்களுக்கு இந்த பாதை ஏன் வச்சிருக்காரு நமக்கு, அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஆண்டவர் இதே மாதிரி சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனம் கூட நம்ம எடுக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தமிழ்ல எரேமியா 2:5. இங்கிலீஷ் பைபிள் நீங்க வச்சிருந்தீங்களா, அதுல 6ஆம் வசனத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஆங்கில வேதாகமத்துல. தமிழ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கீங்கன்னா, எரேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஏற்கனவே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு, நடத்திட்டாரு, செஞ்சுட்டாரு.
ஆனா அதை திரும்பவும் தம்முடைய ஜனத்துக்கு ஞாபகப்படுத்துறாரு. என்ன செஞ்சேன், எப்படி நடத்தினேங்கிறத ஞாபகப்படுத்துறாரு. இன்னைக்கு நம்ம அதை நினைவு கூறும்படிக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம கட்டிக்கலாங்க. என்ன சொல்றாரு, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும், எகிப்து தேசத்துல அவங்களுக்கு இருந்த நெருக்கம், அவங்களுக்கு இருந்த கஷ்டம், அவங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் என்ன செய்யறாரா, அவங்களை புறப்பட பண்ணிடுறாரா. புறப்பட பண்ணிட்டு என்ன செய்யறாரு, எங்க கொண்டு போறேங்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு, செழிப்பான தேசத்துக்கு கொண்டு போக பண்றாரு. கொண்டு போகும் பொழுது அங்க என்ன பண்ணிடுறாருன்னா, அங்க எப்படி இருக்கா, அந்த வழி எப்படி இருக்கா சொல்றாரு. புறப்பட பண்ணினவரும், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும், அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும். போற வழி எப்படி இருக்கா, அவாந்தர வெளியும் பள்ளங்கள். அவாந்தர வெளியில யாருமே நடக்காத ஒரு வழி, எதுவுமே அங்க இல்லாத வழி, ஒன்றுமே இல்லை, எந்த விதமான வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு வழியா. அதுக்கு நினைச்சா பள்ளங்களும் உள்ள தேசமும், அது ஒரு சமமான பாதை கிடையாதான், மேடு பள்ளங்கள் எல்லாத்தையும் தாண்டி வரணுமா. வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமோ, வறட்சியான இடம், மரண இருளும் உள்ள தேசம், ஒருவரும் கடவாமலும் ஒரு மனுஷனாலும் குடிராமல் இருக்கிற தேசம். வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவரும் ஆகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். என்ன பண்ணிட்டு என்ன சொல்றாரு, ஒருவரும் கடவும். இதுக்கு முன்னால யாருமே அந்த பக்கம் போகல. வேற யாராவது ஒரு பாதை இல்லாட்டான்னு கூட பரவாயில்ல, வழக்கமா ஒரு 4 பேர் அந்த வழியில போயிட்டு வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒத்தேடி பாதையாவது இருக்கும். ஆனா இதுவரைக்கும் யாரும் போகாத ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறா, இந்த ஜனங்களை நடத்தினாராம். யாருமே குடியிருக்கல, எங்கேயும் யார்ட்டையும் எதுவுமே விசாரிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நடத்தினாராம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தம்முடைய ஜனங்களை நடத்தினாரா. இந்த ஒரு இடத்துல மாத்திரம், இன்னொரு இடத்துல கூட மோசே சொல்றாரு. உபாகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயும் சொல்றாரு, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் இருக்கிறடா, தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பயங்கரமான பெரிய வனாந்திரத்தின் வழியா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்தினான்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் நடத்தணுமா? இப்படிப்பட்ட வழி இவ்வளவு தூரம் ஆண்டவர் மீட்டுக் கொண்டாரு. இவ்வளவு தன்னுடைய பலத்த கரத்தை காமிச்சு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி ஜெயத்திலிருந்து ஓங்கிய கரத்தினால் பலத்த பேர்தான் மீட்டுக் கொண்டவரு. அவர் கொண்டு போய் சேர்க்கணுமா ஆசீர்வாதமான இடம். ஆனா இப்படிப்பட்ட வழியில அவர் நடத்தணுமா நமக்கு தெரியாது. சாதாரணமா நான் பொதுவா இந்த வேதத்துல வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் பொழுதும் நம்ம என்ன யோசிப்பேன்னா, ஆண்டவரே இந்த வசனத்தின் அர்த்தம், இந்த வசனத்தின் ஆழத்தை அறிந்து கொள்றதுக்கு எனக்கு போதுமான கெப்பாசிட்டி கிடையவே கிடையாது. நீ மகா ஞானம் உள்ளவர், மகா மேன்மை உள்ளவர். உம்முடைய ஞானத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி நீர் உம்முடைய வசனங்கள் எழுதி வைத்திருக்கிறேன். அதே மாதிரி நீர் உம்முடைய ஞானத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி நீர் உம்முடைய ஜனங்களை நடத்துகிறீர். அதனால எந்த பாதையில நடத்துறதுங்கிறது உமக்கு தெரியும், நீர் எந்த பாதையில கொண்டு போறீங்கிறது நமக்கு தெரியும். அதுல நான் நடக்கும் பொழுது அந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த பாதையில தான் ஆண்டவர் நடத்தினா அது ஆண்டவருடைய ஞானத்தை அங்க நம்ம என்ன செய்யறோம், நம்ம அறிந்து கொள்ளலாம். நமக்கு எல்லாமே நடக்குது, நமக்கு நிறைய சூழ்நிலைகள், நிறைய உயர்வு தாழ்வு எல்லாமே நடக்குது. ஆனா இவைகளின் நடுவில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பவுல் சொன்னாரு, அன்றியும் அவளுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சாதாரண இந்த உலகத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குதான், நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குதான். ஆனா அப்படி வேதம் சொல்லல. எல்லாருக்கும் நடக்கிற எல்லாமே நல்லதுக்குன்னு வேதம் சொல்லல. யாருக்கு நல்லதா இருக்குன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனை அண்டிக் கொள்கிற ஜனங்களுக்கு எந்த வழியில நடந்தாலும்
எந்த பள்ளியில நடந்தாலும் ஆண்டவர் அவை இதை நன்மைக்கு எதுவாகவே நடக்க பண்றாரு. இன்றைக்கும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நன்மைக்கு எதுவாக நடக்கும்படிக்கு ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள. இப்படி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்தின விதத்தை இவ்வளவு தூரம் அவர் நடத்தினாலும் நம்ம முதல்ல பார்த்தது போல இந்த சூழ்நிலையில அந்த மனவாட்டியாகிய தேவனுடைய ஜனம் தனியா வரல, தனியா கஷ்டப்பட்டு வழி தெரியாம தடவி அப்படி இங்கெங்கயும் வரல. அவருடைய நேசர் அவரோடு இருக்காரு. அவருடைய நேசர் சபையின் தலைவர் அவர்களோடு கூட இருக்காரு. சபையை நடத்துகிறவர் அவர்களோடு கூட இருக்காரு. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்முடைய பலத்தையும் பலவீனங்களையும் நம்முடைய சோர்வுகள் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர்களோடு கூட இருக்காரு. ஏற்ற விதத்துல நடந்து ஏற்ற அருமையா வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யாருன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு நம்ம நடத்த வல்லமுள்ளவராக இருக்காரு. ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வேதத்துல ஒரு பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. உபாகம புத்தகத்துல அந்த பகுதியை நம்ம வாசிக்கிறோம். அதை மாத்திரம் நம்ம வாசித்து கொஞ்சம் சுருக்கமா நம்ம தியானித்து நம்ம இன்னைக்கு நாள்ல நம்முடைய தியானத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்படி வனாந்தரத்துல நடத்தினாலும் தம்முடைய ஜனங்கள் தமக்கு பிரியமான ஜனத்தை வனாந்தரத்தில் நடத்தினாலும் அந்த நடத்துதல் எப்படி இருக்கும், அதன் முடிவு எப்படி இருக்குங்கிறது அழகா இங்க ஒரு 4 வசனத்துல மோசே என்ன செஞ்சிருக்கா சொல்லியிருக்காரு. அதை மாதிரி நம்ம ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவர் அவனை கண்டுபிடித்தார். எங்க கண்டுபிடித்தார்? பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார். கண்டுபிடிச்ச ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மளை தேடி கண்டுபிடிச்ச ஆண்டவர் என்ன செய்யறாரு? மோசே அழகா எழுதியிருக்காரு. என்ன செய்யறாரு? அவனை நடத்தினார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார், அவனை தம்முடைய கண்மணியை போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவர்களை நடத்தினார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை. அருமையான வாக்குத்தத்தங்கள் அடங்கிய இந்த வேத பகுதியில இருக்க எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மீதமுள்ள நாட்கள், இந்த ஆண்டிலோ நம்முடைய மீதமுள்ள நாட்கள் தொடர்ந்து பலிக்கும்படிக்கு இந்த வசனத்தின் மீது நம்முடைய கைகளை வைத்து ஒரு முறை ஆண்டவருக்கு ஒரு மகிமையா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வசனத்தின் மீது கைகளை வைத்து, ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் என்னோட வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்லிட்டு இந்த நாள்ல நாங்க தியானிக்கிற இந்த வார்த்தைகள் அத்தனையும் எங்களோட வாழ்க்கையில முழுவதும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. இங்கு மோசே தம்முடைய ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை வழி நடத்தி வரும்பொழுது கடைசியா அவங்களை விட்டு விடை பெறும் பொழுது எழுதின ஒரு பகுதியா இது காணப்படுது. இந்த பகுதி, இந்த 32ஆம் அதிகாரம் ஒரு செய்யுள் வடிவில் அமைந்திருக்கிறது. எபிரேய பாஷையில செய்யுள் வடிவங்கிறது ரொம்ப கடினமான பகுதி தான். ரொம்ப அது அதிகமா ரொம்ப எல்லாத்தையும் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கி அந்த செய்யுள் வடிவில் அமைத்திருக்கும் இந்த பகுதியில ஒரு சில குறிப்புகளை நம்ம எடுக்கிறோம். இந்த செய்யுள்கள் சாதாரணமா நம்ம தமிழ் செய்யுள்லாம் படிக்கும் பொழுது அங்க வாதியார் ஆசிரியர்கள் நடத்துறது நமக்கு நல்லா தெரியும். ஒரு சில பகுதியை முன்னால கொண்டு வராங்க, ஒரு சில பகுதியை பின்னால கொண்டு வாங்க. நம்ம அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு அழகா நடத்துவாங்க. அதுபோல இந்த பகுதியை கூட நமக்கு எந்த விதத்துல இதை அப்ரோச் பண்ணணுங்கிற முறையில நம்ம என்ன செய்ய போறோம், அதை தியானிக்க போறோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இங்க மோசே சொல்றாரு, முதலாவதாக கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். இந்த யாக்கோபு அவரை தேடல, இந்த யாக்கோபின் சந்ததியை அவரை தேடல.
ஆனா கர்த்தரே என்ன செஞ்சாரு, அவரை கண்டுபிடித்தாரு. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் ஆண்டவருக்காக நம்ம காரியத்தை கற்றுக்கொண்டோம், செய்கிறோம் அப்படின்லாம் யோசிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவா சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஆண்டவர் தான் நம்மிடத்தில் முந்தி அன்பு கொண்டார், ஆண்டவர் தான் நம்மை முந்தி தெரிந்து கொண்டார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். எத்தனையோ விதத்துல நம்ம பிறந்திருக்கலாம், எவ்வளவோ சூழ்நிலைகள் நம்ம பிறந்திருக்கலாம், ஆண்டவரை அறியாத இடத்துல நம்ம பிறந்திருக்கலாம், ஆண்டவரை அறிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லாத இடங்கள்ல நம்ம பிறந்திருக்கலாம். நம்முடைய பிறப்பையும் நேரத்தையும் காலத்தையும் பெற்றோரையும் தீர்மானிக்கிற அதிகாரம் நமக்கு ஒருத்தருக்குமே கிடையாது. தன்னுடைய பிறப்பை தீர்மானிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் தான் எங்க பிறக்கலாங்கிறத அவர் முடிவு பண்ண முடியும். அவர் ஒரு கன்னிகையின் மடியில அவர் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல அவர் அதை தேர்ந்தெடுத்து பிறந்தாரு. நமக்கெல்லாம் எந்த விதமான உரிமையும் கிடையாது. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் தெரிந்து கொள்ள அப்படின்னால நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ற ஒரு சூழ்நிலையில நம்ம பிறக்க முடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. இங்க என்ன சொல்றாரு, யாக்கோபை அவர் அவனை கண்டுபிடித்தார். இந்த யாக்கோபை 2 இடத்துல ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த 2 இடத்தையும் எழுத பார்க்கல, எங்க கண்டுபிடிச்சிருக்கோம். முதலாவது இந்த யாக்கோபை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கப்படுது. அந்த இடத்துல இந்த யாக்கோபை ஆண்டவர் கண்டுபிடிக்கிறாரு. யாக்கோபு அந்த இடத்துல என்ன நடக்குது, தன்னுடைய அப்பாவாகிய தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கை விட்டு அவன் புறப்பட்டு போறான், தன்னுடைய மாமா வீட்டுக்கு போறான். எதற்காகனா ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க போறான். அங்க அப்ப அவனுக்கு ஆண்டவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம், என்னுடைய அப்பா ஒரு கடவுளை கும்பிட்டாரு, என்னுடைய தாத்தா ஒரு கடவுளை கும்பிட்டாரு, அவர் பெரிய கடவுள், அவர் வந்து எங்க அப்பாவுக்கு தாத்தாவுக்கு எல்லாமே செஞ்சாரு, பாதுகாத்தாரு, இது ஒண்ணுதான் அவனுக்கு தெரியும். அதனாலதான் லாபான்ட்ட பேசுறப்ப கூட என்னுடைய தகப்பனாகிய ஈசாவுக்குரிய பயபக்திக்குரியவர் என் கூட இருந்தான்னு சொல்றான். என்னுடைய தேவன் என் கூட இருந்தான்னு சொல்லல. ஆண்டவரை பத்தி சரியான அறிவு, எந்த விதமான தெளிவான அறிவு அவனுக்கு இல்லாம இருந்துச்சு. அப்படி இல்லாம இருந்ததுனால தான் அவன் என்ன செய்யறான்னா குறுக்கு வழியெல்லாம் கையாளுறான். தன்னுடைய அண்ணனை ஏமாத்துறான், கூழை கொடுத்து என்ன செய்யறான், சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்றான். குறுக்கு வழியில அப்பாட்ட போறான். அப்பாட்ட போய் எப்படியாவது என்னுடைய ஆசீர்வாதம், எனக்கு அண்ணனோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்யறான். ஆண்டவரை பத்தி உண்மையாவே அறிந்திருந்தா எந்த குறுக்கு வழிக்கு அவன் போயிருக்கவே மாட்டான். நான் 2வதாக பிறந்திருந்தாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி என்னை உயர்த்த முடியுங்கிறது அவனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நான் எந்த சூழ்நிலையில் பிறந்தாலும் இன்றைக்கும் கூட ஆண்டவரை அறிந்த ஜனங்களுக்கு நல்லா தெரியும், நான் என்னுடைய நிலைமை எப்படியோ, என்னுடைய பேக்ரவுண்ட் எப்படியோ, என்னுடைய சூழ்நிலை எப்படியோ, நான் இருக்கிற இடம் எப்படியோ, என்னுடைய பலம் எப்படியோ, என்னுடைய சுகம் எப்படியோ, எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்தணும்னு நினைச்சால நிச்சயமா உயர்த்த முடியுங்கிறது நமக்கு தெரியும். அந்த அறிவு இல்லாததுனால குறுக்கு வழியில போயிட்டு இங்க என்ன செய்யணும், மாட்டிட்டு ஓடுறான். ஓடிட்டு வேற வழி இல்லாம ஒரு கல்லை தூக்கி தலையில வச்சுட்டு படுக்கிறான். படுக்கும் பொழுது நடுராத்திரியில அவன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் வராரு. ஒரு ஏணி வானம் வரைக்கும் நிக்கிறத பார்த்துட்டு தேவதூர்கள் ஏறுறது இறங்குறதெல்லாம் பார்க்கிறான். அவைகளுக்கு மேலாக 13ஆம் வசனத்துல சொல்லுது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா இந்த மாதிரிலாம் டெக்னிக்கெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஐ ஆம் காட், நான் தான் தேவன், நான் உன்னை சொன்ன அதை செய்யறதுக்கு என்னால முடியும், நான் உனக்கு இதை தரத்தான் செய்வேன், நான் உனக்கு சொன்னதை செய்யாம வரைக்கும் உன்னை விட்டு விலகிறதே இல்லைன்னு சொன்னாரு. ஆண்டவர் என்ன சொன்னா, தன்னை வெளிப்படுத்துறாரு. என் கையில எல்லா அதிகாரமும் இருக்கு, என் கையில எல்லா வல்லமையும் இருக்கு அப்படின்ட்டு வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஏறக்குறைய ஒரு 400, 450, 500 வருஷத்துக்கு கழிச்சு திரும்ப அந்த யாக்கோபின் சந்ததி ஆண்டவர் தேடி கண்டுபிடிக்கிறாரு. எங்க கண்டுபிடிக்கிறாரு, எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால்,
நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்திலே என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வருஷக்கணக்க நூற்றாண்டுகளை பல நூற்றாண்டுகள் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் எகிப்து தேசத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு எகிப்து தேசம்னாலும் சரி அங்க என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் பத்தி அறிந்து கொள்றதுக்கு எந்த வழியோ கிடையாது. அங்க ஒரு ஆராதனை கூடமோ அங்க ஒரு ஊழியர்களுடைய கூட்டமோ எதுவுமே இந்த மாதிரி ஒரு ஐஎஸ்பியோ ஜெப குடிக்கையோ எதுவுமே கிடையாது. ஒன்றுமே அறிந்து கொள்ள இயலாத ஒரு இடத்துல, எப்படி யாக்கோபுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு வெறும் வனாந்தரமான ஒரு இடத்துல, யாருமே இல்லாத இடத்துல ஆண்டவரையும் வெளிப்படுத்தின போல இங்கேயும் கூட என்ன செய்யறாரு, அவர்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்தி என்ன செய்யறேன், நான் உன் பிதாக்கள ஆபிரகாமின் தேவனோ ஈசாக்கின் தேவனோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன செய்யறாரு, தன்னை வெளிப்படுத்துறாரு. இங்க பார்த்தா இங்க எகிப்துல பார்க்கும் பொழுது எகிப்து ரொம்ப செழிப்பான இடம்தான். ஆனா செழிப்பான இடத்துலயும் தேவனுடைய ஜனங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செஞ்சுச்சு. மேல பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது முதல்ல பார்க்கும் பொழுது அங்க யாக்கோபு எப்படி நெருக்கத்துல இருந்தாலும் அதே நெருக்கம் இந்த எகிப்துல இருந்த ஜனங்களுக்கு இருந்துச்சு. எகிப்து ரொம்ப செழிப்பு, செல்வ செழிப்பு, நைல் நடிகை ஓட்டுகிற இடம், பழைய நாகரிகங்கள் நிறைந்த இடம், அவ்வளவு வசதியான இடமா இருந்தாலும் அவர்களுக்கு அங்க நெருக்கம் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த உலகம் உலகத்தை பத்தி நிறைய பேர் சொல்லலாம். உலகம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. உலகத்துல மலையை பார்த்து அவ்வளவு பெரிய பெரிய எந்த மலைகள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு, பெரிய நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்குது, கண்கொள்ளா காட்சியா இருக்கும். பார்த்தா அங்க வானவில் தெரியும், அப்படி இருக்கும். மலைகளை பார்த்தா பனிகளை பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம், நீரூற்றுகளை பார்க்கலாம், கடற்கரைகளை பார்க்கலாம், அப்படி நிறைய சொல்லலாம். ஆனா இவைகள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த உலகத்துல நம்ம ஆண்டவரை அறிந்த ஜனங்களுக்கு, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய ஆத்மாக்களை குறித்து கரிசனை உள்ள ஜனங்களுக்கு இவைகள் எல்லாத்தையும் நடுவுல ஒரு பயங்கரமான ஆபத்து இருக்குங்கிறத அவங்க உணரலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ரொம்ப அருமையான வசதியான காரியங்கள் தான். ஆனா அது எத்தனை பேருடைய வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு, எத்தனையோ பேருடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற அளவுக்கு, எத்தனையோ பேர் தேவனை விட்டு பிரிகிற அளவுக்கு பயங்கர ஆபத்து அதுல அடங்கி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு பயங்கரமான ஆபத்து இருக்கு நேரத்துல. அதனால்தான் யோசிச்சு சொன்னாரு, பாழான நிலத்திலும் ஊழியிடுதுள்ள அவாங்கிற வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடிச்சார். இந்த பிரபஞ்சத்துல ஆத்மாவை நரகத்துக்கு நேரம் கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யற அந்த உலகத்தின் நடுவுல ஆண்டவர் என்ன செய்யறா, நம்மள தெரிந்தெடுத்திருக்காரு. இவைகளின் நடுவுல ஆண்டவர் தெரிஞ்சிருக்காரு. பவுல் ரொம்ப அழகா சொல்ற, கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தினாலே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்ன சொல்றாரு, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து. கலாத்து சபைக்கு எழுதுறாரு. கலாத்து சபை ரொம்ப செல்வ செழிப்பான இடம். அங்க கலாத்து பட்டணங்கள் ஒரு பிசினஸ் சென்டர், பயங்கரமான ரிச் பர்சன்ஸ் அங்க இருக்கவங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம மீட்கும்படிக்கு ஆண்டவர் நம்ம மீது இரக்கம் வைத்தார் அப்படின்னு சொல்றாரு. இந்த நம்ம உணரும் பொழுதுதான் இந்த உலகத்தின் மேல நம்ம அன்பு கூறாம இருப்போம். நம்ம இந்த உலகம் நம்ம கேட்டுக்கு நேரா கொண்டு போறதுக்கு நம்மள நல்லா முயற்சிக்கிறதுங்கிறத நம்ம புரியும் பொழுதுதான் உலகத்துல எல்லாவற்றிலும் நம்ம அன்பு கூறாம இருக்கும்படிக்கு நமக்கு என்ன செய்யணும்னா நமக்கு மனசுல பக்கம் வரும். என்ன சொல்றாரு, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்ம மீட்கும்படிக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்டு என்ன சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் யாக்கோபு என்ன சொல்றாரு, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதான். நம்ம இந்த அளவுக்கு சொல்றாருங்க, நம்ம தான் அவருக்கு சொத்தா.
நம்ம தான் அவருக்கு பிரியமானதான். இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க, யாத்திராம 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க இன்னொரு சொல்றாங்க, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை எப்படி கேட்கணும்னு சொல்றதுனால பாருங்க, உள்ளபடி கேட்டு. நான் என்ன சொல்றேன்னா அதை அப்படியே அதுல மாற்றம் இல்லாம எழுத்தின்படியே அப்படியே உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கைகளை கை கொள்ளுவீர்களானா சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். எல்லாரும் தொடர்ந்து முடியல அந்த வசனம். என்ன சொல்லிருக்கீங்க? பூமி எல்லாம் என்னுடையது, உலகம் முழுக்க எனக்கு தான் சொந்தம். அது யாரும் மாற்ற முடியாது. நம்ம கையில ஆண்டவர் ஏதாவது பொருளை கொடுத்தாலும், யார் கையில இந்த பொருளை கொடுத்து, எவ்வளவு பெரிய பணக்காரன் கையில எவ்வளவு பெரிய சொத்து சுகம் எவ்வளவு பெரிய நாடு இருந்தாலும் அவங்களுக்கு அது நிலையான சொந்தம் கிடையாது. ஆண்டவருக்கு தான் சொந்தம். எல்லா தங்கமும் எல்லா வைரமும் எல்லா வைடூரியமும் ஆண்டவருக்கு தான் சொந்தம். ஆனா சொல்ற பூமியெல்லாம் எனக்கு சொந்தமா இருந்தாலும் நீங்க தான் எனக்கு சொந்த சம்பத்தமா இருப்பீங்க. இந்த உரிமை சொத்துங்கிறது, அதாவது நீ சுதந்திர விதங்கிற வார்த்தைக்கு இந்த பொது மொழிபெயர்ப்புல ரொம்ப அருமையான வார்த்தை போட்டிருக்கு. நிறைய வார்த்தைகள் நமக்கு பொது மொழிபெயர்ப்புல ரொம்ப அருமையான வசனங்கள், நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடிகிற வார்த்தைகள் நிறைய இருக்கு. அங்க உரிமை, இப்போ இந்த சுதந்திர விதங்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, உரிமை சொத்து, யூ ஆர் மை இன்ஹெரிட்டன்ஸ், நீங்க தான் எனக்கு சொத்தம் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு தூரம் நம்ம இருக்கும் பொழுது, இவ்வளவு தூரம் நம்ம பத்தி கரிசனையா இருக்கும் பொழுது, நம்மளை கை விட்டுருவாரா? நம்மளை விட்டுருவாரா? நம்மளை ஜெபத்தை கேட்காம இருப்பாரா? நம்ம நோக்கி பார்க்காம இருப்பாரா? நம்ம கூப்பிடுறப்பெல்லாம் இறங்காம இருப்பாரா? எவ்வளவு நல்ல ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கோம். ஆண்டவர் எப்போ வருவாரு? இப்ப ஏற்கனவே சகோதரன் சொன்னது போல ஆண்டோட வருகைக்காக நம்ம ஆயத்தமா காத்திருக்கோம். இந்த உலகத்துல இருக்க பாடுகளாம் போதும் நம்ம நினைக்கிறோம். இந்த உலகத்துல இருக்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்து கலங்குறதெல்லாம் வேண்டாம்னு யோசிக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்கு வரும் பொழுது ஆண்டவரோடு கூட நம்ம இணைகிற நாட்களுக்காக, ஆண்டவரை சந்திக்கிற நாளுக்காக நம்ம காத்திருக்கோம். ஆனா வேதத்துல இன்னொரு காரியம் நம்ம வாசிக்கிறோம். மல்லிகா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட போறதுக்கு எவ்வளவு பிரியமா இருக்கோமோ அதே மாதிரி ஆண்டவரும் ஒரு பிரியமா இருக்காரா. அங்க அந்த வசனம் எவ்வளவு அருமையான சொல்லுமா, மல்லிகா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்கள் அவர்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். என்ன சொல்றாரு? என் சம்பத்து, என் சொத்து, என் சம்பத்துங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் எப்படி படிக்கல, மை ஜுவல்ஸ். ஆண்டவர் வரப்போறாரா? எதுக்காக வரப்போறாரா? என் சொத்தெல்லாம் நான் எடுத்துட்டு போறேன், என் பொக்கிஷங்களெல்லாம் நான் அள்ளிட்டு போறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரா? ஆண்டவர் அவ்வளவு விருப்பமா என்ன செய்யற கார்த்திகை நம்மளெல்லாம் அவ்வளவு தூரம் அவர் பார்க்கறாரு. ஆண்டோடைய வருகைக்கா நம்ம ஆயத்தமா நம்ம ஏங்கிட்டு இருக்கிறது போல ஆண்டவனை சீக்கிரத்துல வரணுங்கிறதா அவருடைய விருப்பமா இருக்கு. வந்தா இந்த பூமியில இருக்க என்னுடைய சொத்தெல்லாம் என்னுடைய பொக்கிஷங்களெல்லாம் அள்ளிட்டு போயிருவேன், என் கூட இருக்கும்படிக்கு நான் கொண்டு போயிருவேன்னு சொல்றாரு. ஆண்டவர் அவ்வளவா நம்மளுக்கு இருக்காரு. சங்கீதக்காரன் தான் சொன்ன 40 சங்கீத 17ஆம் வருஷத்துல, நான் சிறுமையும் எளிமையுமானவன். இந்த உலகத்துல மற்றவங்க கண்டிருக்கும்பாக நம்ம அற்பமானவர்களா இருக்கலாம், நம்ம ஒன்றுமே இல்லாதவர்களா இருக்கலாம், நம்ம ஒன்றுக்கு தகுதி இல்லாதவர்களா இருக்கலாம். அப்படி இந்த உலகம் சொல்லலாம். ஆனா கர்த்தடி கரங்கள்ல நம்ம பொக்கிஷங்களா இருக்கோம். கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது பொக்கிஷங்களா தம்முடைய மகிமையான மணிகளாகவும் தம்முடைய மகிமையாகவும் அவர் என்ன சொன்ன நம்ம பார்க்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உள்ளதாக என்ன செய்யறாரு? ஆக்குவின் தேவனாகிய கர்த்தர் அவனை கண்டுபிடிச்சா நம்மையும் கண்டுபிடிச்சாரு. அடுத்து என்ன செய்யறாரு? நம்ம ஏற்கனவே சொன்னது போல செய்யுள் வடிவில் இருக்கிறதுனால நம்ம வசதிப்படி நம்ம மாத்தி முன்ன பின்னால் மாத்தி நம்ம என்ன செய்யறோம்? அந்த வசனத்தை படிக்க போறோம். இரண்டாவது அவர் என்ன செய்யறாரு? கூட்டை கலைக்கிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மீது அசைவாடி அவைகள் தன்னுடைய சட்டைகளுக்கு சுமந்து கொண்டு போவது போல கர்த்தரை அவனை நடத்தினார். கூட்டை கலைக்கிறாரு. ஆண்டவர் கூட உண்டாக்கி தந்ததும் அவர் தான், கூட்டை கலைக்கிறதும் அவர் தான். இங்க பார்த்தோம்னாக்கா ஆண்டவர் என்ன செய்யறா? இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யலாம்? யாக்கோபு காலான்ல இருக்கும் பொழுது அவனுக்கு 12 குமாரர்கள் ஆண்டவர் கொடுக்கிறாரு. 12 குமாரர்களை கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனத்தெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்கி தருவேன், நீங்க எங்கெல்லாம் கால் வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொந்தமாக்கி தரேன்னு சொல்றாரு. ஆனா அந்த காணல் தேசம் அவங்களுக்கு பழகி பெறுவதற்கு வசதி இல்லாத தேசம்.
அங்க அந்த அளவுக்கு அவர்களால பழகி பெருக முடியல. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்ல, என்ன பண்ணானா, இந்த ஆண்டவருடைய அனாதி தீர்மானம், இவங்களை இங்க வச்சு இவர்களை பழுக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவர்களை எகிப்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு முதலாவது யோசேப்புங்கிற ஒரு புருஷனை அனுப்புறாரு. ஏன் யோசேப்பு அனுப்புறான்னா, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் மகன்கள் இருந்தாலுமே இந்த யோசேப்பு மாத்திரம்தான் ஆண்டவரை அறிந்த மகனாக இருந்தான். ஆண்டவரை நேசிக்கிற மகனா, ஆண்டவருக்கு பிரியமான மகனா இருந்த அப்படின்னால இவனை கொண்டு வச்சுதான் இந்த குடும்பத்தை தடைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு ஒரு தீர்மானத்தோடு கூட ஈர்த்து கொண்டு வர்றாரு. நிறைய காரியம் நடக்குது. யோசிப்பு அடிமையா விற்கப்படுறான், பார்வோனுடைய தாயாரிகள் வீட்டுல இருக்கான், போத்திபாடு வீட்டுல இருக்கான், சிறைச்சாலையில இருக்கான், எகிப்துல செழிப்பான வருஷம் வருது, பஞ்சமான வருஷம் வருது, நிறைய காரியம் நடக்குது. ஆனா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், எதுவுமே தானா நடக்கல. ஆண்டவர் முன்கூட்டியே திட்டம் பண்ணின அப்படின்னால ஏற்ற காலத்துக்கு என்னென்ன நடக்கணும், என்னைக்கு என்ன நடக்கணும், அது எல்லாத்தையும் திட்டம் பண்ணி அந்த நேரத்துல நடத்தினாரு. மோசபை ஏற்று கூட்டிட்டு போறாரு. பார்வோன் ஒரு நல்ல பார்வோன்னு ஆண்டவர் தந்தாரு. அந்த ஒரு பார்வோனின் மூலமாக அங்க வெகுவாக அவர்கள் தழைக்கும்படிக்கு பலுகி பெருகும்படிக்கு அங்க தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கிறாரு. இவங்க அதிகமா பெருகும் பொழுது அவங்க பயந்துறாங்க. என்ன பயப்படுறாங்க? இது எகிப்தியருடைய தேசமா எபிரேயருடைய தேசமா மாறப்போதானுங்கிற அளவுக்கு அவங்க பயந்துட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படிதான் அந்த உலகத்தை எப்பவுமே பயப்படுற நடக்கதான் செய்யுது. ஆண்டவுடைய செயல்களை யாருமே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அவங்க அவ்வளவு பெருகும் பொழுது எகிப்தியர் அவங்கள பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்யலாம், அந்த அளவுக்கு அவங்கள வளர்க்கிறாரு. இப்போ ஒரு பார்வன் மூலமாக தன் ஒரு அழகான கூட்டை கட்டி கொடுக்கிறாரு. இன்னொரு பார்வன் வர்றான், வரும் பொழுது அந்த கூட்டை கலைக்கிறாரு. கூட்டை கட்டி கொடுக்கறது ஆண்டவர் தான், கூட்டை கலைக்கிறது ஆண்டவர் தான். எல்லாவற்றிலும் ஆண்டவர் செம்மையான காரியங்களை செய்கிறாரு. இங்க ஏன் கலைக்கிறாரு? அவங்களுக்கு நெருக்கத்தை அனுபவிக்கிறாரு. நெருக்கத்தை அனுபவிச்சு அவர்களை அங்கிருந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. ஏன் அப்படி செய்யறாரு? இப்ப ஒருவேளை அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எகிப்துல இருந்து புறப்பட்டிருக்கவே மாட்டாங்க. அவர்கள் இருக்க வேண்டிய இடம் எகிப்து கிடையாது. அவர்கள் இருக்க வேண்டியது எங்க? கானான் தேசம்தான். அங்குதான் மேசியா வரணும், அங்கதான் என்ன செய்யணும், எல்லாம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படணும், அங்கதான் ஆரம்பிக்கணுங்கிறது ஆண்டவருடைய தீர்மானம். ஆண்டவருடைய தீர்மானங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது நம்முடைய ஞானத்துக்கு மேல மகா மேன்மையான ஞானம். நம்முடைய எண்ணங்களை பார்க்கணும், நம்முடைய நினைவுகளை பார்க்கணும், கர்த்தருடைய ஞானம் உயர்வானதா இருக்கு. அதனால அங்க கொண்டு வந்துங்கிறதால அந்த கூட்டை கலைக்கிறாரு. நெருக்கம், பயங்கரமான நெருக்கத்தை கொடுக்கிறாரு. அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. ஆனா பாருங்க, இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து அவங்கள கூட்டிட்டு வந்தாலுமே அவங்களோட இறுதி எங்க இருந்துச்சு? எகிப்துல எங்களுக்கு மட்டன் கிடைச்சிச்சு, எகிப்துல எங்களுக்கு மீன் கிடைச்சிச்சு, எகிப்துல எங்களுக்கு வெள்ளரிக்காய் கிடைச்சிச்சு, எகிப்துல எங்களுக்கு வெள்ளைப்பொடு கிடைச்சிச்சு, எகிப்துல எங்களுக்கு வெங்காயம் கிடைச்சிச்சு. இவ்வளவு கஷ்டமான இடத்துல இருந்து ஒரு பலத்த கருத்தினால கொண்டு வரும் பொழுது அவங்களுடைய இன்னும் எங்க இருந்துச்சு? எகிப்து தேசத்துல இருந்துச்சு. அப்ப ஒருவேளை அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருந்தா, அவங்களுக்கு கூட்ட கலைக்காம இருந்தா அவங்க வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்க. ஆண்டோடைய நம்முடைய வாழ்க்கையில செய்யற செயல்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனா ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், அதை புரிந்துக்கணும். இங்க கழுகை லட்சியுது, ஒரு அழகான கூட்டை கட்டிட்டு அதுல தன்னுடைய குஞ்சுகளை வச்சு நல்லா சுகமா நல்ல சந்தோஷமா அந்த குஞ்சுகள்லாம் இருக்குது. ஒரு நாள் என்ன செய்யுது, இந்த கழுகு திடீர்னு பார்த்து புட்டெல்லாம் பிரிச்சு தூக்கி போடுது. குஞ்சுகளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன செய்யணும்னு தெரியல. குஞ்சுகளை தூக்கிட்டு வானத்துல உயர பறக்குது. உயர பறந்து திடீர்னு தன்னுடைய சட்டையை கிளை ஆட்டுது. குஞ்சுகள் காத்துல தத்தக்கா தவிக்குதுங்க. அதுகளுக்கு புரியல, என்ன நம்ம அம்மா மேல நம்ம மேல இவ்வளவு கோபமா இருக்கா, இவ்வளவு நாள் நம்மளை ஊட்டி வளர்த்தா, இவ்வளவு நாள் நம்மளை பாதுகாத்தா, எந்த தீங்கு வராம இருந்துச்சு, இன்னைக்கு அம்மா இப்படி நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துறாளே. கழுகு சும்மா விட்டுச்சா? விடல. திரும்ப தாழ வந்து திரும்ப தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளை சுமக்குது. திரும்ப உயர்ந்து போகுது. திரும்ப என்ன செய்யுதுன்னா தன்னுடைய சட்டைகளை இறக்குது. திரும்ப குஞ்சுகள் தத்தக்கான காத்துல தவிக்குதுங்க. திரும்பவும் தூக்கிட்டு
திரும்ப என்ன செய்ய கழுகு தன்னுடைய செட்டைகளை இறக்கும்போதுதான் குஞ்சுகளுக்கு புரியுது, ஓஹோ அம்மா நமக்கு பறக்க சொல்லி தராங்க. ஒரு 3 நாள் செஞ்சோடனே குஞ்சுகள் அழகா பறக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் கூட்ட கலைக்கிறாரு, ஏன் ஒரு சில நெருக்கத்தை கொடுக்குறாரு? இது ஒரு காரணம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்க வரங்கள், நமக்கு இருக்க கிருபைகள், நமக்கு ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிற அறிவுகள், அவருடைய மகத்துவங்கள் எல்லாவற்றையும் நம்ம இன்னும் அதிகமா புரிந்து கொள்ளணும், இன்னும் அதிகமா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் காரியங்களே நடத்துறாரு. இன்னைக்கு கூட்ட கலைக்கும் பொழுதும் அதில் இந்த வனாந்திர பாதைகள் வழியா, இந்த நெருக்கமான பாதைகள் வழியா, ஒருவேளை நீங்களும் நானும் போகிற பாதைகள் ஒருவேளை கடினமான பாதைகள் இருந்தாலும், நெருக்கங்களை சந்திக்க வேண்டியிருந்தாலும், அதில் ஆண்டவர் காரணத்தோடு கூட ஒரு அற்புதமான காரியங்களை நம்ம அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறாரு. ஏசாயா 40:36 வாசிக்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல எழும்புவார்கள் மாத்திரம் முடிக்கல, நடுவுல 2 வார்த்தை இருக்கு. கழுகுகளை போல எழும்புவார்கள் சொல்லல, கழுகுகளை போல என்ன செய்றாங்களா, செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். செட்டைகளை அடிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நினைச்சாரு இந்த வலாந்திரமான பாதையில நம்ம நடத்துறாரு. கர்த்தர் நமக்கு கிருபை அந்த நம்முடைய விசுவாசம் மேன்மேலும் வளரும்படிக்கு, நம்முடைய வரங்கள் அதிகமா நமக்கு கிரிய செய்யும்படிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்யறார். தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிருபை செய்யறத நம்ம ஒரு சில காரியங்கள் மிகவும் சுருக்கமா நம்ம பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அங்க என்ன நடக்குது, அடுத்து என்ன செய்யறாரு, கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். கர்த்தர் அவனை என்ன செய்யணும், கழுகுகளை இப்ப கூட்டி கலைக்கிறார். 3வது என்ன சொன்னா, கர்த்தர் அவனை நடத்தினார். கர்த்தர் இந்த பாதையில நடத்தும் பொழுது நமக்கு ஒரு சில காரியங்கள், நம்ம போராட்டத்தை சந்திக்கும் பொழுது சாதாரண நமக்கு வர்ற ஒரு எண்ணம் இதுதான், கர்த்தர் நடத்தும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். நம்ம நிறைய ஷார்ட்கட் ரூல்ஸ்லாம் நம்ம யோசிக்கலாம், இப்படிலாம் நடத்திருக்கலாம், நான் இப்படிலாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா நீதிமொழிகள் 14:12 நமக்கு எல்லாத்துக்கும் ஞானி ஒரு பதில் சொல்றாரு. என்னன்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் நிறைய இருக்கு. நிறைய மனுஷனுக்கு அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி நிறைய இருக்கும். ஆனா அது முடிவு ஜீவனுக்கு போற வழியா இருக்காது, மரணத்துக்கு போற வழியா இருக்கும். நம்முடைய ஆண்டவர் அவருடைய வழி நம்ம நினைக்கிறத விட, நம்ம எடுக்கிறத விட, தீர்மானம் பண்றதை விட, நம்ம தெரிந்தெடுக்கிறத விட அதிக மகத்துவம் உள்ளதா அது நிச்சயமா காணப்படும். எபிரேயர் 11:10 நம்ம எதுக்கு நேரா ஆண்டவர் நடத்துறாங்கன்னா, இந்த உலகத்துல நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம போகும்பொழுது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், பெரிய சாதனை முடிச்சுட்டு நம்ம இந்த உலகத்தை கண்ண மூடுவோங்கிறது கிடையாது. இந்த உலகத்துல நம்முடைய ஓட்டம் எதுக்கு நேரம் விடுதுன்னா, தேவன் தாமே உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்காக, அதற்கு நேராக ஆண்டவர் நம்மளை என்ன செய்யல கொண்டு போறாரு. அதற்கு நேரா நம்ம நடத்துறாரு. நம்முடைய ஆண்டவர் நம்ம நன்கு அறிந்திருக்காரு. நம்ம திரள் கூட்டமான ஜனங்களை நடத்தின ஆண்டவர், யாக்கோபின் புத்திரராகிய 20 லட்சமோ 30 லட்சம் பேரையோ அருமையாய் அற்புதமாய் நடத்தின ஆண்டவர் தம்முடைய மந்தை முழுவதையும் அருமையா நடத்துவாரு. மந்தையில பலமுள்ள ஆடுகளும் இருக்கும், பலவீனமான ஆடுகள் இருக்கும், நசல் கொண்டதும் இருக்கும், சுகவீனமான ஆடுகள் இருக்கும், அப்பொழுதுதான் குட்டி போட்ட ஆடுகளும் இருக்கும். நம்முடைய ஆண்டு எல்லாவற்றையும் நடத்துவாரு. பலவீனமான ஆடுகளை தன்னுடைய தோள்களில் சுமந்து செல்கிற அற்புதமாய் நடத்துகிற நல்ல மேய்ப்பர் நம்ம நேற்ற பாதையில் நடத்துறாங்க. ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துச்சா, நம்ம சந்தோஷமா ஆண்டவருக்குள்ளாக கழிவுந்து மகிழ்ந்து நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை சந்திக்க முடியும். கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. ஒரு வறுமையான ஒரு வசன வேதத்தில் இருக்கு. ஏசாயா 42:16. ஏசாயா 42:16. அங்க ஆண்டவர் நான் யாருங்க சொல்றாரு, நான் எப்படி நடத்துவேன், நான் எப்படிப்பட்டவருங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 42:14 குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து என்ன செய்யறாரா, குருடரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்துறாரா, அவர்களுக்கு தெரியாத பாதையில அழைத்து கொண்டு வராரா. குருடங்கிறது யாரு, கண்ணு தெரியாதவன் தான் குருடன் கிடையாது. நான் எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, நான் இப்படி போறதா அப்படி போறதா, இந்த சூழ்நிலையில
நான் என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல, என்ன பண்றேன்னு, எங்க போனாலும் எனக்கு இறைச்சலா கஷ்டமா இருக்கு, நெருக்கமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறோன்னு வழி தெரியாதவன்னு ஒரு கூட்டம் தான். இங்க என்ன செய்யறாங்க ஆண்டவரு? குருடரை அவர்கள் அறியாத பாதையில அழைத்து கொண்டு வந்து என்ன செய்யறாராம்? அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாகவும் கோணலை செவ்வியுமாக்குவேன். என்ன சொல்றாரு? அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வியாக்குவேன். அவருக்கு முன்னாடி எல்லாத்தையும் மாத்துறாரு, இருளை மாத்திட்டாரு, கோணலாம் மாத்திட்டாரு, நல்ல வெளிச்சமான நல்ல பிரகாசமான கண்களை கொடுத்துட்டாரு. அப்படிலாம் செஞ்சுட்டும் சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீயா போனான்னு விடல. அதுக்கப்புறமும் அவர்களை இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். எல்லாத்தையும் வழிவாசல்லாம் திறந்த இருப்பாட்டியும் கூட நம்ம சொந்தமா போறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யல, விடல. அப்படியும் நம்முடைய கையை பிடிச்சுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போறாரு. ஆண்டோடைய பாதைகள் நிச்சயமா ஆசீர்வாதமானதுதான். அந்த போற பாதைகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஏசாயா 35:8 சொல்லுது, ஆண்டோடைய பாதைகள் ஒப்பும் பொழுது அவர்கள் பேதைகளா இருந்தாலும் அவர்கள் இசை கெட்டு போவதில்லை. அவர்கள் பேதைகளா இருந்தாலும், ஒண்ணுமே தெரியாட்டாலும், இந்த உலகம் ஏமாற்றக்கூடியதா இருந்தாலும், இந்த உலகத்துல அவங்களால நிக்கிறதுக்கு பலன் இல்லாட்டாலும் அதனை ஆண்டவர் நடத்தும் பொழுது அதுல அவர்கள் திசை கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவு அருமையான பாதையில இப்படிதான் அவர் உங்களையும் என்னையும், யாக்கோபின் சந்ததியை மாத்திரம் இல்ல, உங்களையும் என்னையும் நடத்துறாரு. வேகமா முடிப்போம். அடுத்து நினைச்சாரு, அவர்களை நடத்தினார், அவர்களை கண்டுபிடித்தார், கூட்டி கலைத்தார், அவர்களை நடத்தினார், நான்காவதாக அவர்களை உணர்த்துகிறார். 32 அவர் நம்மை உணர்த்துகிறார். சாதாரணமா நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய காரணம் என்ன, ஆண்டவருக்கு நம்ம பத்தி சோதித்து பார்த்து நம்மளை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு ட்ரையலை கொடுத்து, நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து, நம்ம எப்படி இருப்போம், நம்ம இனிமேல் எப்படி இருக்க போறோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம எப்படி இருப்போங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஏசாவும் நல்ல வசனத்தை கவனிச்சுக்கோங்க. ஏசாவும் யாக்கோவும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களை பத்தி ஃபுல் ஹிஸ்டரியா ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. யார் யார் என்ன செய்ய போறாங்க, எப்படி நடக்க போகுதுங்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஒருவேளை நமக்கு ஒரு டெஸ்ட், ட்ரையல்ஸ், டெம்டேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை சோதிக்கான்னு நம்ம நினைக்க கூடாது. வேதத்துல பார்த்தோம்னாக்கா நல்ல அழகான பதில் இருக்கு. விபாகம் 8 2 5 வரைக்கும் இதுல பார்க்கலாம். விபாகம் 8 ஏற்கனவே ஒரு தடவை எடுத்தோம், 15 எடுத்தோம். இப்ப அதே விபாகம் 8 2 5 வரைக்கும் பார்க்கலாம். அங்க என்ன போட்டிருக்கலாம், விபாகம் 8 2 வரைக்கும் வரும்போது அங்க பார்க்கும் பொழுது அது நிறைய இருக்கு. நம்ம ஒரு சில வசனங்கள் மாத்திரம் பார்க்கலாம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிறான், இப்ப ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருக்கிறான் என்பதை நீ அறியும்படிக்கும். அதோட கூட என்ன முடிக்கல, என்ன போட்டிருக்காரு, உன் உள்ளத்தில் இருப்பதை நீ அறியும்படிக்கும். நமக்கு ஆண்டவர் பத்தி தெரிஞ்சுக்கிறது ஏற்கனவே பார்த்தோம். இங்க என்ன சொல்றாரு, உள்ளத்துல இருக்கத நீ அறியும்படிக்கு இந்த பாதையில, இந்த நெருக்கமான பாதையில நடத்துறாரு. நமக்கு அப்பதான் தெரியும். நமக்கு நல்லா இருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா எல்லாமே நடக்கும்போது நமக்கு நம்ம நினைப்போம், நம்மள மாதிரி விசுவாசிகள் யாருமே கிடையாது, ஸ்ட்ராங் ஃபெய்த் அப்படிங்கறத நம்ம நினைப்போம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை வழியா போனாதான் நம்முடைய உள்ளத்துல இருக்கத நான் அறிந்து கொள்ளலாம். சாதாரண சபை சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க, பேதுருக்கு ஒரு பெரிய ஒரு மனசுல ஒரு பெரிய பாரம் இருந்துச்சான். என்ன பாரம் இருந்துச்சான், அவருக்கு எப்பொழுதுமே காலவரத சேவல் கூற சத்தத்தை கேட்ட உடனே சாகுற வரைக்கும் அவருக்கு அந்த பாரம் இருந்துச்சான். அது ஒரு மாதிரி கஷ்டம். சேவல் எப்பப்பெல்லாம் கூதோ அப்பெல்லாம் அவர் என்ன செய்வாரா, மனம் கசந்து அழுவாரா. என்ன காரணம், அவருக்கு முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சாரு,
தன்னை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப பலசாலியா நினைச்சாரு. என்ன சொன்னாரு, இந்த அத்தனை பேர்ல ஒருத்த உண்மை பின்பற்றாட்டாலும் ஒருத்த உங்க ஆட்டாலும் நான் உண்மை விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்னான். அவன் ரொம்ப தன்னைத்தானே ரொம்ப பலமானல அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அப்படியாப்பா நீ உன்னை அவ்வளவு ஸ்ட்ராங்னு நினைக்கிறியா, அவ்வளவு விசுவாசத்துல நிக்கிறேன்னு நினைக்கிறியா? நான் சொல்றேன் பாரு, நாளைக்கு காலம்புற சேவல் 2 தடவை கூறதுக்குனால நீ 3 தடவை மறுதளிச்சுருவாங்கன்னாரு. ஒரு தடவை சேவல் கூப்பிட்டு 2வது தடவை கூப்பிட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது, உடனே கூப்பிடணும். ஆனா அந்த கேப்ல நீ என்ன 2 தடவை மறுதளிச்சிருவ அப்படின்னு சொன்னாரா. இந்த பேதுருக்கு அந்த சோதனையின் வழியா கலந்து போனதுனால கடைசி வரைக்கும் அதை யோசிப்பாரா. ஒவ்வொரு தடவை காலம் சேவலுக்கு ஒரு சத்தம் கேட்ட உடனே மனம் கசந்து அழுது, ஆண்டவரே இதே மாதிரி ஒரு நாள் நான் மறுதளித்தேன், இன்னைக்கு நான் திரும்ப தீர்மானம் எடுக்கிறேன், இன்னைக்கு நான் மறுதளிக்க மாட்டேன், இன்னைக்கு என்ன வந்தாலும் சரி நான் உமக்காக நான் அனுப்பேன், ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் இருக்கிறா. அதே மாதிரி தீர்மானம் எடுத்து ஆண்டவர்களுக்காக இரத்த சாட்சியா தலைகீழா சிலுவையில் அறையப்பட்டு மறித்தான்னு சொல்லிட்டு சபை ஆராய்ச்சியாளர் சபை சரித்திரம் நமக்கு சொல்லுது. இன்றைக்கு இந்த சோதனை வழியா கடந்து போகும்போது நம்முடைய உள்ளத்துல இருக்கிறத நம்ம அறிந்து கொள்வோம், நம்ம ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணுவோம், ஆண்டவருக்காக நம்ம சாட்சியா வாழ்வோம். கர்த்தர் நமக்கு வச்சுவாங்க. அடுத்த கடைசியான குறிப்பு என்ன செய்தாரா, ஆண்டவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனுக்கு எல்லாத்தையும் செய்தாரு. என்ன சொன்னா, கடைசியா கண்ணின் மணியை போல காக்கிறார், கண்ணின் மணியை போல காக்கிறார். நடக்கிற பாதை கடினமான பாதை தான். சூழ்நிலை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உலகத்தை யாருக்குமே தெரியாது. இந்த வைரஸ் போனா அடுத்து இந்த வைரஸ் வரப்போகுது தெரியாது, அடுத்து எப்ப லாக்டவுன் போட போறான்னு தெரியாது, அடுத்து நம்முடைய வேலை எப்படி இருக்க போகுது, நம்முடைய தொழில் எப்படி இருக்க போகுது, நம்முடைய வருங்காலம் எப்படி இருக்க போகுது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எப்படி நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை பிடிக்க போறோம், எப்படி நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்ம முடிவெடுக்க போறோம், ஒன்றும் தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார், தம்முடைய கண்ணின் மணியை போல காக்கினாரு. ஆண்டவர் சொல்ற சகரியா 2:8 சொல்றது, உங்களை தொடரவே என் கண்ணின் மணியை தொடர. ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை குறித்து பேசியிருக்காரு. மத்தேயு 25 40 45 வரைக்கும் சொல்றாரு. அங்க ஒருத்தர் என்ன செய்யறாங்க, ஒரு கூட்ட ஜனத்தார் என்ன செய்யறாங்க, அவங்க நித்திய சந்தோஷத்துக்கு போறாங்க. இன்னொரு கூட்டத்தார் எங்க போறாங்க, நித்திய வேதனைக்கு போறாங்க. அப்ப அங்க ஜட்ஜ்மெண்ட்ல என்ன ஸ்கேல் கொடுக்கறன்னா, ஒரு ஸ்கேல் கொடுக்காரு, என்னுடைய சகோதரராகிய மிகவும் சிறியவராகிய என்னுடைய சகோதரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அங்க என்ன ஸ்கேல் அங்க இருக்கு, ஆண்டுடைய பிள்ளைய ஒருத்தன் இகழ்ந்தானா, ஒருத்தன் ஏளனம் பண்ணானா, ஒருத்தன் பரியாசம் பண்ணானா, ஆண்டவர் சொல்லாது எனக்கு செஞ்சது. என்னைய ஏளனம் பண்ணியிருக்காங்க, என்னைய பரியாசம் பண்ணியிருக்காங்க, என்னைய நிந்தித்திருக்காங்க. ஆண்டவர் இந்த அளவுக்கு நம்ம இது கருத்துனா இருக்காரு. அதுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா, சாதாரண காரியம் தானே, சாரின்னு சொல்லிட்டா போயிடும், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியமா இருக்காரு, நம் மீது ஆண்டவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்காரு. சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிக்கலாம், நம்மை பற்றி பேசுறதுக்கு அனுமதிக்கலாம், நம்ம எதுக்கு அனுமதிக்கலாம். ஆனா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற, முள்ளில் விதைக்கிறது உனக்கு கடினமான்னு சொன்னாரு. சவுல் என்ன செய்யறாங்க, நடுங்கி திகைக்கிறான். சவுல் பவுல் நம்முடைய பவுல் நான் நல்லா சொல்லுவேன், அடி உதைக்க பயந்த ஆள் கிடையாது. அவரு படாத அடி கிடையாது, படாத பாடு கிடையாது, படாத உபத்திரம் கிடையாது. ஆண்டவர் என் ஆட்களை நீ கை வச்ச உன் கைய காலை வெட்டிடுவேன்னு சொன்னீங்கன்னா சவுல் பயந்திருக்கவே மாட்டான். சவுல் எதுக்கு பயந்தான் தெரியுமா, ஐயோ இப்படி ஒரு கடவுள் இருக்காரா, இப்படி ஒரு ஆண்டவர் இருக்காரா, தம்முடைய ஜனங்களை யாரோ அற்பமா ஒண்ணுத்துக்கு உதவாத ஆட்களை நான் பிடிச்சு ஜெயில போடுறேன், அடிக்கிறேன், உதைக்கிறேன், மிதிக்கிறேன், அதுக்கு இந்த கடவுள் சொல்றாரு நீ என்னைய அடிக்கிற, என்னைய துன்பப்படுத்தணும்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய கடவுளா இருக்காரா, இவ்வளவு அன்புள்ளவரா இருக்காரா, இவ்வளவு தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன், சவுல் பயந்த ஆண்டவரே நீ என்ன நீ என்ன சொல்றீரோ அதை நான் செய்யறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நான் பார்க்கவே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு ரட்சகரை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு டோட்டலா சரண்டர் ஆயிட்டாங்கிறதான் என்னுடைய ஒப்பீனியன்.
ஆண்டவர் என்ன சொன்னா, நம்முடைய கண்ணின் மணியை போல பார்க்க. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரோ நம்மளை நேசிக்கவே சொல்றதெல்லாம் நல்லா அழகா சொல்றாரு. ஏசாயா 44 21 ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கலாம். ஏசாயா 44:21 எனக்கு நீ என்னாலும் மறக்கப்படுதல்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நீ நல்ல மனசு வச்சுக்க. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உண்டாக்கினேன், நான் உன்னை உருவாக்குகிறேன், இன்னமும் உருவாக்கிட்டே இருக்கேன். நீ என்ன மறக்கப்படுவதில்லை. சீயோன் கர்த்தர் என்னை மறந்தா, ஆண்டவர் என்னை மறந்துட்டான்னு சொல்ற. ஆனா நான் எப்படி உன்னை மறப்பேன்? என்னுடைய உள்ளங்கைகள்ல உன்னை வரைந்து வைத்திருக்கேன். ஆண்டவர் நம்மளை மறக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளை மறக்காம இருக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம ஆட்களை மறக்காம இருக்கிறது மாத்திரம் இல்லை, நம்முடைய தலையில இருக்க ஒவ்வொரு முடியும் கூட அவர் எண்ணி வச்சிருக்காரு. நம்மளை மறக்காத பரவாயில்ல, அது நம்மளை மறக்க மாட்டேன்னு சொன்ன கூட பரவாயில்ல, நம்ம தலையில இருக்க ஒரு முடிய கூட மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய கண்ணின் மணியை போல நம்ம பாதுகாத்தார். நம்முடைய கண்ணின் மணியை போல நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறது? நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்லாம், நம்ம போற பாதைகள் வனாந்தரமான பாதைகள் தான், நமக்கு நெருக்கமான பாதைகள் தான். நமக்கு பின்னால் நடக்க போதெல்லாம் ஒண்ணு அறியாம இருந்திருக்கலாம். ஆனா நமக்கு இருக்க வாக்கு தத்துவம், நமக்கு இருக்க முன்மாதிரி இல்லை. சங்கீதம் 94:18 சங்கீதக்காரன் சொன்னாரு, இந்த பாதையில என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது, நம்ம பாதையில இந்த கஷ்டமான காரியங்கள்ல, இந்த சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை சந்திக்கும் பொழுது என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய கிருபையை நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய இரக்கத்தை நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய கிருபை என்னை தாங்கிறது. கர்த்தர் அவனை கண்டுபிடிச்சார், கூட்ட கலைச்சாரு, நடத்தினாரு, உணர்த்தினாரு, தன்னின் கண்மணியின் போல பாதுகாத்தாரு. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிட்டு நம்ம முடிக்கலாம். எடுத்த உன்னத பாட்டில் நம்ம ஆரம்பிச்சோம், திரும்ப உன்னத பாட்டிலே ஒரு வசனத்தை வாசிட்டு முடிக்கலாம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சந்திரனை போல் அழகும், சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமும், சூரியனை போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய், அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? ஒரு நாள் இந்த உலகத்துல நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம். இந்த ஓட்டம் எப்படினாலும் ஒரு நாள் முடிக்கத்தான் போறோம். ஒரு நாள் முடிக்க போறோம், முடிச்சு நம்முடைய பரலோகத்துல நம்ம கால் வைக்க போறோம். அப்படி இல்லாட்டா ஆண்டோடைய வருகையில நம்ம என்ன செய்ய போறோம்? ஆண்டவரோடு கூட சேர்ந்து பரலோகத்துக்கு கொண்டு போக போறோம். இந்த பரலோகத்தை நம்ம கால் வைக்கும் பொழுது அங்க இருக்க தேவதூதர்கள்லாம், அங்க இருக்க பழைய பரிசுத்தவான்கள்லாம், ஏற்கனவே தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சவங்கெல்லாம் நம்மளை பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது அப்படிதான் சொல்லுவாங்க, யாரு யார் வந்திருக்கா, யார் வந்திருக்கா? சந்திரனை போல் அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கிற படையை போல கெடியும் உள்ளவளாய், அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? நம்ம இன்னைக்கு நேசருடைய மார்புல சார்ந்து கொண்டு, நேசு மேல சார்ந்து கொண்டு, நம்ம உண்மையாவே நேசிக்கிற, நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்த, இத மேல பெரிய அன்பு ஒன்றுமே இல்லை. அவர் மீது சார்ந்து இந்த உலகத்துல இருக்க நம்ம ஓட்டத்தை தொடர்ந்து நம்ம பண்ண, நம்ம ஆண்டவர் பூர்ணமாக்கும் பொழுது, பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்கள் நம்ம பரலோகத்துல காணப்படும் பொழுது சந்திரனை போல் நம்ம அழகா இருப்போம், சூரியனை போல பிரகாசமா இருப்போம், கொடிகள் பறக்கிற படையை போல வலிமை உள்ளதாகவும் உற்சாகமுள்ளதாக அங்க போவான், அருணோதயம் போல அங்க உதிப்பான். கர்த்தர் இந்த பாக்கியத்தெல்லாம் நமக்கு தரணும். இன்னைக்கு ஆண்டோடைய வழிகள் அற்புதமானவைகள், ஆண்டோடைய ஆலோசனை அதிசயமானவர்கள். கர்த்தர் நம்மளை எங்க வைக்கணும், எப்படி நடத்தணுங்கிறது அவர் நன்கு அறிந்திருக்கிறாரு. நன்கு அறிஞ்ச நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தராரு. நம்முடைய தேவைகளெல்லாம் இடத்துல நோக்கி கேட்கும் பொழுது நம்ம தேவைகளை சந்திக்கிறது போல நமக்கு நடக்கிற சூழ்நிலையினுடைய அர்த்தங்களையும் விளக்கங்களையும் புரிய செய்து நம்ம அவருக்குள்ளாக வெற்றியோடு வாழ்ந்து, வெற்றியோடு நம்முடைய ஓட்டத்தை முடித்து, வெற்றியோடு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்ம ஒவ்வொரு கிருபை செய்வாராக. ஆமென்.